அருந்துதார மதிய கூட முடிந்த போது மாலை கருக்களில மயிருண்ட வேளையில அந்தி கருக்களில அரைச்சாம வேளையில 21 தெய்வங்களையும் கைலாசத்திலே அலங்காரம் செய்தார்கள். அலங்காரத்தை செய்து ஐயாவுக்கு நேத்தே அலங்காரம் பண்ணியாச்சு. அலங்காரம் செய்து அலங்கார தீபாரதனை நடத்தினார்கள். சாமன் அடிச்சாமன் சதி சாம வேலை ஏமசாம நேரம் இலை குலுங்கா சாமத்தில மடப்படிக்குள்ள ஐயாவுக்கு படப்பு போட எப்படி பொங்கி பொறிச்சு ஆக்குப்பறையில ஆக்கி வச்சிருக்காங்க. பொங்கி பொறிச்சு சச்சாதிகளெல்லாம் சிறப்பா இதே மாதிரி கைலாச வாசலில அழிப்பாச்சி சுடலைக்கு வேம்பேடி மாயாண்டிக்கு இருதலை முண்டனுக்கு தற்கந்தளவாய் மாடனுக்கு பலவேசக்காரனுக்கு காவல்கார கருப்பனுக்கு கைலாச வாசலில புத்த கோழி கறி சமைத்து பொடியரிசி சோறு வங்கி புத்த கோழி கறி சமைத்து பொடியரிசி சோறு வங்கி கன்னி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி மாயாண்டி சுடல ஐயா வேம்படிய மாயாண்டி அழிப்பாச்சி சுடல அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 குப்பியில் சாராயமும் புடுவையில தென்னங்கல்லும் எல்லாம் பொங்கி பொறிச்சு ரெடியா இருக்கு. பொங்கி பொறிச்சு மாயாண்டிக்கு சிறப்பா இருக்கின்றது. பாச்சி வேம்படியா முண்டனை வேட்டைக்கு அனுப்புனா தான் அங்க படப்பு போடலாம். வேட்டைக்கு அனுப்ப மாயாண்டி சுடலையா அலங்காரம் செய்தார்கள். அலங்காரம் செய்து காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கச்சமெல்ல வரைஞ்சு கட்டி வரைஞ்சு கச்சைமெல்ல வரைஞ்சு கட்டி கருத்த கச்ச சுங்கிலிட்டு கட்டி மெல்ல வரைஞ்சு கட்டி தாமர கமணி ஏழகம் அழிப்பாச்சி சுடலைக்குத்தான் வேம்படியா மாயாண்டிக்கு தட்டி மெல்ல வரைஞ்சு கட்டிய வரைஞ்சு தாமர கமணி ஏழகாமணி பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லேடமா உச்சியில குல்லாமா காங்கு கச்ச சல்லேடமா பாச்சி சுடலைக்கு தான் வேம்படியா மாயாண்டிக்கு இருதலை முண்டனுக்கு முன்புறத்து சுங்கலில சுங்க மோகினியா சேரமாச்ச பின்புறத்து சுங்கலில சுங்க பிரம்மனுட சேரமா வலதுபுற சுங்கலில வைரவ சேரமா இடதுபுற சுங்கலில அழிப்பாச்சி சுடல ஐயா வேம்படி மாயாண்டிக்கு யாமனுட சேரமா மாயாண்டி முண்டனுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு கால்களுக்கு கிளம்பு செல்லேடமா சொல்ல தூக்கி வைக்கும் கால்களுக்கு துச்சி செல்லடாமா பின்னி வைக்கும் கால்களுக்கு சீபு செல்லடாமா வல்லையமும் கையுமாக வாராறு சுடல ஐயா ஆனப்பந்த ஒரு கையில ஐயாவுக்கு அடுக்கு தடி ஒரு கையில
அலிப்பாஜி சுடலைக்கு வியாம்படியா மாயாண்டி உனக்கு வீரப்பந்த ஒரு கையில ஐயா வீச்சருவா ஒரு கையில அடுக்கு தடி இடுக்கு தடி அடுக்கு தடி ஐயாவுக்கு அழகு கோரு பொந்தந்தடி அளவுக்கு ஒரு பொந்தந்தடி உனக்கு காண பிடியருவா கையருவா வல்லையம்மா அலிப்பாச்சி சுடல ஐயா யாம்படி மாயாண்டி மாயாண்டி முண்ட சுவாமி வெள்ளி பிடியருவா விளையாட வீச்சருவா தங்க பிடியருவா சுடலைக்கு சதுராடு வீச்சருவா ஐயா மஞ்சனைய பூசுதார மாலைகளை போடுதார அலிப்பாச்சி சுடலைக்கு அம்மா பேச்சி அழைக்கார விபூதிய பூசுதார என்னாய பேச்சி அம்மா போற இடம் போகணுமே போக வரம் கொடுக்கணுமே தேடு இடம் தேடணுமே செஞ்சுடல மாயாண்டிக்கு பிணந்திங்க வரமதையே கொடுக்கணுமே மாயாண்டி சொன்ன போது அந்த ஆயான பார்வதியா பேச்சி ஆடிக்கொண்டு பேயாண்டி அழைக்கால என் மகனே மாயா வேணும் அப்பா சேரையுடன் சாரணுமே செத்த பிணங்களையும் திங்கணுமே விபூதிய பூசுதாள தாயான பேச்சியம்மா மகனை விடை கொடுத்த அனுப்புதாள அவ விடை கொடுத்த அனுப்பும் போது புலவு போட்டு அழைக்கால பாலக்கார பேச்சி அம்மா ஏ அம்மா பேச்சி நீ எனக்கு விபூதியை கொடுத்து விடை கொடுத்து அனுப்பினாலும் என் தாய்மாமன் கோபால கண்ணன் வில்லு முகம் பார்த்ததா நான் பூலோகம் போவேன் என்று கண்ணனுக்கு முன்னால ஓ தாய் மாமா ஓ மாய கண்ணா நான் மாயானம் போகணும்னு சொல்லி எங்க அண்ணன்மார அடிக்க சொல்லு. நீங்க அடிக்கடியில மயானம் போகணும். அடிப்பா நீ மட்டும் அடிச்ச பா காட்டு. நீ அடிக்க அடியில பொறு ஏன் பொடுக்கு பொடுக்குன்னு வர உடனே வா. நீ அடிக்க அடியில நான் சுடுபாடுக்கு போகணும். அப்படி அடி. நீ சும்மா இரு. அடி அடி. நான் காட்டுக்கு வேட்டைக்கு போன அடிப்பா. போயிட்டு வா போயிட்டு வாங்க. அவன் போனும் போகணும்னு அடிக்க மாட்டேக்கானே. நீ அடிக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க பேத்தியா வயக்காட்டுல பண்ணா எரு தட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அங்க பிணை வந்துகிட்டு இருக்கு. அப்ப எப்படி போனோம்? நீ இப்படி அடிச்சு நான் எப்படி போவேன்? ஏ நாரதா வந்ததும் உள்ள வேடுது. ஏ நாரதா ஓ நாரதர நீ தட்டு உன் சுதிய. காட்டுக்கு போனோம்னு அடிக்க வீட்டுக்கு போனோம்னு அடிக்க. உனக்கு தண்டம் எனக்கு தண்டம்னு அடிக்க. காட்டுக்கு போனோம்னா நீ வீட்டுக்கு போங்க. ஆமா 5 மணிக்கு மேல வச்சிருக்க மாட்டாங்க. பத்தி விட்டுருவாங்க. இப்ப காட்டுக்கு போனோம்னு அடி. உனக்கு வந்தண்டோம் எனக்கு வந்தண்டோம் உனக்கு வந்தண்டோம் எனக்கு வந்தண்டோம். ஆமா இப்படிலாம் அடிச்சா போவாரா? இப்படி அடிச்சு என்னைக்கு அருள் எனக்கு வர. அப்ப என் பெருமாளே ஓ தும்பிருதா உன் சுதிய தட்டு. ஏ அவன் அடிக்கா 5 இட்லி ஒண்ணா அமுக்கனாலா? 5 இட்லி நான் வேட்டைக்கு போறோம்னு அடி. வேட்டைக்கு வேட்டைக்கு.
கஞ்சிக்கு சேர்த்தேன் கஞ்சிக்கு சேர்த்தேன் கஞ்சிக்கு சேர்த்தேன் கஞ்சிக்கு சேர்த்தோங்க இப்போ தான் இப்படி காணுந்துக்கிட்டு வந்திருக்கோம். அவன் எப்படி அடிக்கான் தெரியுமா? சிஞ்சா அவன் தங்கச்சி. ஆமா இப்படிலாம் அடிச்சா போவாரா? ஓ நந்தி இவன் சுதிய தட்டு வேட்டைக்கு போறோம்னு தட்டு. இது நல்ல குடி. இப்பதான் பாறைக்கு ஆப்பு வைக்கும். ஆமா எப்போ வெடி அப்பமும் கல்லு வெடிக்க மாட்டேங்குது. ஏ அண்ணா வடிவேலா நான் வேட்டைக்கு போகணும்னு படி பார்ப்போம். நான் படிக்கட்டுமா? நீ படிக்க பாட்டுல நான் வேட்டைக்கு போகணும். படிக்க பாரு. நான் வேட்டைக்கு போகணும்னு படினா என்ன காக்காளிப்பு மாதிரி வெட்டிக்கிட்டு வருது. சொன்ன அப்புறம் படிச்சவன கேட்காதா? நான் படிச்சது அவருக்கு மட்டும்தான் கேட்கும். கேட்டுச்சா? யாருக்கா கேட்டுச்சா? ஒருத்தருக்கும் கேட்கல. படிச்சோம்ல இப்படி இப்படின்னு சொல்லத்தானே செய்தான். ஆமா இது எப்படி இருக்கு? நீங்க நாசமா போங்க, நீங்க விளங்காம போங்கன்னு சொல்ற மாதிரி. ஆமா அப்ப அவருக்கு தான் கேட்கும். கண்ணன் தான் பாடி பெருமாள் சொன்னாரு வேலையான வேலையாச்சு சுடல ஐயா சொடியா சுடல ராசா சுடல ராஜா விளையாடு சமயமாச்சு போ சுடல ஐயா சுடல ஐயா உனக்கு சட்டி சோறு முட்டையோடு சுடல ஐயா ஓடியா சுடல ராசா சுடல ராஜா சாமத்தில வைத்திடுவார் போ சுடல ஐயா சுடல ஐயா சாமத்தில உனக்கு மாயானான் தன்னாதில சுடல ஐயா அழிப்பாச்சி ஓடியா சுடல கண்ணு சுடல கண்ணு மாண்டவன வேகுலப்பா போ சுடல ஐயா சுடல ஐயா தில்லைவான களமதியில சுடல ஐயா பேச்சி மகன் சுடல சித்தேவன வேகுதப்பா போ சுடல ஐயா சுடல ஐயா எங்க மாயாண்டி சுடலையைத்தான் மாயனான கோவால வேட்டைக்கு அனுப்புதார அழிப்பாச்சி மாயாண்டி ஏவியாம்படி சுடல ஐயா மாயாண்டி முண்ட சுவாமி அம்மானோட சத்தம் கேட்டு அத்தசாம வேளையில சுடல மாயான வாரார மாயாண்டி மாசுடல அழிப்பாச்சி சுடல ஐயா வேம்படி மாயாண்டி எங்க மாயாண்டி முண்ட சுவாமி வேட்டைக்கு போன போது ஆதிவெள்ளி கையில சாமனடு சாம ஐயா சதிசாம வேலை ஏம சாம வேலையில அழிப்பாச்சி சுடல ஐயா வேம்படி முண்டை இலை குலங்க சாம ஐயா நஞ்சு தின்னா நெஞ்சிருக்கும் நடுச்சாம வேலையில வேட்டையாட போன போது கைலாச வாசலில தொட்டில் பிள்ளை சத்தம் கீச்சுன்னு கேளாம படப்ப போடணும் பகவா மகை மாயாண்டிக்கு பீடத்துக்கு முன்னால அழிப்பாச்சி சுடல முண்டை ஏம்படி மாயாண்டிக்கு பச்சை தண்ணிய தொலைக்கார வாழப்பாய விரிக்கார
அந்த ஓலப்பாய் மேல மாத்த விரிக்கார மாத்துக்கு மேல எல்லோ தலவாழைகளை விரித்து ஒரு ஓட்ட அரிசி பொங்கி ஒரே படப்பா போடுதார படப்புக்கு மேல எல்லோ மாமிசத்தை ஊத்துதார மாமிசத்தின் மேல எல்லோ பொரிச்ச கீரைய வைக்கார கட்டி தயிர் 8 வகை நெய்யதையும் ஊத்துதார 11 கோழிக்காலு திரிபொருத்தி குணமுடனே வைக்கார எதுக்க உள்ள முண்டனுக்கு மூணியாப்படி அரிசி பொங்கி புது மண்ணு ஓட்டுல பல கருவாடு குழம்பு வைத்து சட்டி சோற வைக்கார குப்பியில சாராயம் புடுவையில தென்னங்கல்லும் அத்தனையும் வைத்து விட்டு ஆண்டவன் சுடலைய மக்கள் எதிர்பார்த்து நிற்கார போனதொரு மாயாண்டிய புகழாக கண்டல்லவோ மக்கள் எதிர்பார்த்து நிற்கும் போது அழிப்பாச்சி சுடலை ஐயா வியாம்படி மாயாண்டி இருதலை முண்ட ஐயா மாயான வார போது என் தாயான பேச்சி அம்மா புலி பிள்ளைய புடுங்கியல்லோ படியில் போட்டு அழகு பார்த்தா மாயாண்டி அழைக்கால கொலவ போட்டு அழைக்கால கொலவ போட்டு அழைக்கா அம்மா குடுக்கால மாயாண்டிக்கு அங்கே மாயான ஓடி வந்து அழிப்பாச்சி சுடல ஐயா ஏம்படியா மாயாண்டி பிணத்துக்கு முன்னால் பிணையிருந்து வேகும் போது பேயாண்டி மாயாண்டிக்கு பிச்சி பூவா மணக்குதையா மாண்டவன வேகும் போது மல்லிகப்பு மணக்குதை சித்தவன வேகும் போது செண்பகப்பு மணக்கு இறந்த வேண வேகும் போது இறந்த வேண சுடலைக்கு இருவாச்சியா மணக்குதை சவவாட பிணவாட சந்தனமா மணக்குலைய அழிப்பாச்சி சுடலைக்கு ஏம்படியா மாயாண்டிக்கு இருவேல முண்டனுக்கு சவவாட பிணவாட சந்தனமா மணக்கு பிணவாட சவவாட பிச்சி பூவா மணக்கு ஆண்டவனம் முன்னால மாயாண்டி ஓடி வந்து மூட்டத்தில பிணமிருந்து 3 வேண வேகும் போது மூட்டோட புடுங்குதார மூட்டோட பிணத்த முதுகுல போடுதார அழிப்பாச்சி கட்டையில பிணமிருந்து கருகிப்பன வேகும் போது கடவுள் மக மாயாண்டி அழிப்பாச்சி சுடல ஐயா வியாம்படியா முண்ட இடத்தை சுத்தி வளர்த்தவார் வளத்தை சுத்தி இடத்தவார் வலது கால வண்டி ஓடு வலது கால தூக்கி வைத்து வல்லையத்தால் குத்துதார் மூட்டத்தை இழுக்கார் மண்ட ஓட்ட புடுங்குதார மண்ட ஓட்ட மாவும் கொலது மணிக்கொடல உருவுதார் மாலையா போடுதார் ஈரக்கொல தாமரக்கு எடுத்து எப்பம் போடுதார் அடிவையற்று எலும்பு எல்லாம் அல்வாவ திங்கார்
அழிப்பாச்சி மாயாண்டி ஏம்படி சுடலையா சுடலையான முண்ட சுவாமி இடுப்பெலும்ப உடைக்கார் இனிப்பி சபதிங்கார் அறிவை எற்று எலும்பு எல்லாம் அல்வா போல திங்கார் தொடை எலும்ப எடுக்கார தொடை எலும்ப தொடர சுவாச போல திங்காரோ ஏய் முட்டுக்கல முறிக்கார இருக்கு போல திங்கார அழிப்பாச்சி சுடலையா ஏம்படியா மாயாண்டி இருதல முண்ட சுவாமி பரண்டக்கல உடைக்கார பரம்பு போல திங்கார கையெலும்பு வாயிலதா காலெலும்பு கக்கத்துல பிச்சு பிச்சு திங்கார பிச்சு பிச்சு திங்கார சுடல பேய்களுக்கு வீசுவார் மாயாண்டி சுடலையா சுடலையா ஆண்டவன் பகவானிடம் பகவானோடு வேட்டையாடி வந்தல்லவோ வந்தல்லவோ படப்ப பாக்கார பலிகள அருந்துதார அப்பா அப்பா பகவானே பகவானே கொடுத்த பலி எனக்கு போதும் அப்பா பூலோகம் போக போறேன் நான் புகழாக வாழ போறேன் என்று கைலாசம் தன்னை கிடந்து கனக சங்கிலி பர்வதமா அவர்கள் மெய்ப்பால் அமைப்பாலும் ஏரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலும் விட்டு கடலும் ஏகபதி பட்டணமா பட்டணமோ பூஜா ராஜா நாடு விட்டு நாடு பச்சை தண்ணி விளக்கறியும் தைக்காப்பள்ளி வாசலில மக்கம்பள்ளி வாசலுக்கு மாயாண்டி வாரார அழிப்பாச்சி சுடலையா வேம்படியா மாயாண்டி மாயாண்டி முண்ட சுவாமி மக்கம்பள்ளி வாசலில இஸ்லாமிய மக்கள் எல்லாம் நோம்பது நடத்தும் போது அத பார்த்துட்டார மாயாண்டி இங்க நிலையம் அது வாங்கணும் என்று 8 நாளா மாட்டலும் செங்க துண்டும் வாரி வாரி எரிதார ஆலிசாவை கண்ணில் கண்டு அளவிலையும் அடிக்கார 8 நாளாகவே அட்டகாசம் செய்யும் வேளையில பேயா பிசாசா மையா மாந்திரமா காத்தா கருப்பா என்று கோடாங்கி அழைக்க வருகிற பொழுது மாயாண்டி கோடாங்கி வடிவத்தை கொண்டு மௌனால பையன் கோட்டையில கோடாங்கி அடித்து குறி சொன்னார் பேயும் இல்ல பிசாசும் இல்ல மையும் இல்ல மாந்திரமும் இல்ல காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கடவுள் குற்றம் அப்பா 7 பைமார்களே மனைவிலகில் பிறந்த புள்ள மாயாண்டி சுடலையா சுடர் ஒளிவில் பிறந்தவரா சுடலையான மாயாண்டி இது அவருடைய வேலையப்பா உன்னை விட்டு போனுமானா பள்ளிவாச தன்னாதியில பச்சை நெல்ல பீடம் போட்டு சுட்டி சுட்டு பாத்தியா ஓதி பள்ளிவாசல் பின்னால உயர்ந்த மரத்திலாம் கனவெல்லாம் மூங்கில் நட்டி பச்சை கோடி பறக்க விட்டு பிச்சிப்பு மஞ்சனை மாலை சாத்தி பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் நீ பேர் நாமம் கொடுக்கணும் அப்பா. அழிப்பா ஆட்சிக்கு நீ அலி என்று
அழியல்டி சுடலைக்கு சுலேமாம் என்றும் என் மாடசாமிக்கு மாயாண்டிக்கு மைதீன் என்றும் ஆமா கருப்பனுக்கு காதர் என்றும் என் மாடசாமிக்கு பலவேசக்காரனுக்கு பக்கிரி என்றும் ஆமா எங்க ஈசனுக்கு இப்ராஹிம் என்றும் என் மாடசாமிக்கு பார்வதிக்கு பாத்திமா என்றும் ஆமா எங்க அம்மா பேச்சிக்கு பீவி என்றும் ஆமையா அப்படி நீ பேர்நாமத்தை கொடுத்தையானா உன் குடும்பத்தை நான் விட்டுருவோம் அப்பா ஐயா அப்படியே ஆட்டம் என்று அழிப்பாச்சி மாயாண்டிக்கு நிலையமாவது போடுதார மவுனாலப்ப வாசலில மாயாண்டி சுடல ஐயா சந்தன கூடம் சேர்வ செய்து அங்கிருந்து பயண வைத்து வடமலை பாத கூடி பழனி மார்க்கமாக பாலக்காடு வழியாக நான்கு கோங்கு பெருத்தவனோ நல்ல மூங்கில் உயர்ந்த காட்டானே கமரிமான்கள் கட்டு கட்ட வாழுவானோ தேக்கங்குத்தி மலை கடந்து செம்மலை பாதை கூடிய கொட்டார கரையதற்கு பகவதியா வாசலுக்கு வாசலுக்கு பகவான் சுடல ஐயா வாசலுக்கு ஆண்டவனாகிய சுடலை மாயாண்டி மாயாண்டி கொட்டாரக்கரை பகவதியா வாசலுக்கு வருகின்ற பொழுது அம்மன் பகவதியாளுடைய தாயாக பகவதி அம்மாளுக்கு அந்த பகவதியாளுக்கு சித்திரை மாதம் 10 நாள் திருவிழா ஆனையில் அம்பாரி குதிரை சவாரி செண்டா மேளத்தோடு அன்னைக்கு 8ஆம் திருவிழா திருநாள் என்று ஆனையில் அம்பாரி குதிரையில சவாரி வான வேடிக்கை ஆமா செண்டா மேளம் தாட தப்பட்ட இப்படி மேல கொம்பு வாத்தியங்களோட அவளுக்கு சிறப்பா யாரோ ஓட்டம் சிறப்பா நடக்கும் போது ஆமா பார்த்துட்டார மாயாண்டு பகவதியா வாசலில அமைதியா இருந்தமானா யாருமே பார்க்க மாட்டா அட்டகாசம் செய்யணுமே அட்டகாசம் செய்யணும் ஆதாளி போடணும் மாயாண்டி கொட்டார கரையில அழிப்பாச்சி சுடல ஐயா தேம்படியா மாயாண்டி தேரையிலுக்கார தேரையிலுக்கார தேர்வடத்தாருக்கார யாரை எழுத்திட்டார யாரோட பாரோ ஐயா கொடிமரத்தில் நின்று கொண்டு கொடிமரத்தாசைக்கார் கொடிபட்டத்தாருக்கார் வாரவர போறவர் பம்பு தும்பு செய்வார் நேரம் தப்பி வாரவர நெஞ்சு தட்டி அடிக்கார சமயம் தப்பி வாரவர சங்கில தங்குத்துதார ஏம்படியா மாயாண்டி அழிப்பாச்சி சுடல ஆனவலாளருதார அங்கு இங்கு ஓடுதார பூனையா பொல்லாத வேம்படியா புலி போல வாய்வாரோ நிறமாத சுலிகளை நெஞ்சு தட்டி அடிக்கார் பொல்லாத மாயாண்டி 8 நாளா 8 நாளோ ஐயா அட்டகாசம் செய்வாரோ அட்டகாசம் செய்யும் போது மலையாள மக்கள் எல்லாம் மக்கள் தேரை இழுத்துக்கிட்டு வராங்கல்ல தேர் வடத்தை நிப்பாடி செவிட்டுல ஓங்கி ஒரு அடி எங்க அப்பனான மாயாண்டி அழிப்பாச்சு வேம்படியா யார் எடுத்து அடித்த அடியை கண்ட மாயாண்டி என் அப்பனான மாயாண்டி இவங்களை அடிக்கும் ஆமா ஒண்ணுமே சொல்ல மாட்டுக்காங்க நம்ம மகிமை என்னன்னு தெரியணும்னா கொட்டாரக்கரை கோயிலுக்குள்ள இருக்க பூசாரிய குடுக்க குடுப்புல அந்த
கொட்டாரக்கரையா தூக்கிட்டு ஓடணும். நம்ம அந்த கொட்டாரத்துல போத்தின்னு சொல்லுவோம். கொட்டாரக்கரையிலே கோவில் பூசாரி நம்பூதிரி போத்தி. அது போன்று அந்த பூசை செய்யும் போத்திகளை கொட்டதில்தான் அடிக்கார பார்த்துட்டாரு நம்பூதிரி. ஏ அம்மா அம்மா பகவதிய எந்த அம்மாச்சி யாதானும் இங்கன ஒரு பகலாம் பார்த்தால் பகவதி நம்ம கொட்டாரக்கரையில இது நாள் இது வரைக்கும் நம்ம பேரை சொன்னோமானா அவளுக்கு காகம் பறக்காது கருங்குருவில் ஆந்தாது. அம்மா பகவதியா பேரை சொன்னா சிட்டு பறக்காது சிறுகுருவில் ஆந்தாது அட்டோம் சுழிக்காது அசல் காத்து வீசாது உள்ளம் பறக்காது ஒரு குருவில் ஆந்தாது. அப்பேற்பட்ட என் கோட்டைக்கு முன்னால இங்க என்ன அட்டகாசம் நடக்கு ஐயா? மேல கலைஞர்கள்ல உரிமை மேல எங்க இருந்தா ஐயா மகிமையா அறியாம வாராள பகவதியா கொட்டார கரையதில பகவதியா வாசலில பகவா மகமாயாண்டி அட்டகாசம் செய்யும் போது பார்த்தால பகவதியா ஆலயத்தை விட்டல்லவோ அரம மகவார போது யாழிப்பாச்சி சுடல செய்வோம் செய்வதெல்லாம் செய்து போட்டு சின்ன பிள்ளை வடிவம் கொண்டு விளையாடத்து பாலகனா மாயாண்டி நிற்கும் போது பார்த்தாள பகவதியா பாடா மகனை என்று எங்கிருந்து எங்கு வந்த ஊரு என்ன பேரு என்ன ஒத்த வழி வந்ததென்ன நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன அம்மா யாரு அப்பா யாரு அம்மா யாரு அருமையாக சொல்லிடம்மா. அப்படி பகவதியா கேட்ட போது பகவா மகமாயாண்டி அம்மா அம்மா பகவதிய அடியனோட வார்த்தை கேளு பிறந்ததும் கைலாசம் வளர்ந்தது தில்லைவானம் பெற்றாள பார்வதியா வளர்த்தாள வன பேச்சு மாயானம் போன வந்தான் ஆண்டவனம் தின்ன வந்தான் மாணிக்க கையில மாமசத்தை கலந்ததால கைலாசம் ஆகாதென்று எந்த கப்பன் பகவானும் பூலோக அனுப்பி வைத்தார். பலப்போர்க்கு பிள்ளையாக அம்மா வந்தேன் அம்மா உன்னிடக்கு மாயாண்டி சொன்ன போது தாயான பகவதியா பகவதி என் மகனே சுடல ஐயா நீ வந்த மகன் போக வேண்டாம் பகவானுக்கு மகனே யானா பகவதிக்கு மகன் தானப்பா ஈசனுக்கு மகனே யானா எனக்கு மகன் தானப்பா மகன் என் மகனே மாயாண்டி வந்த மகன்
மகன் போக வேண்டாம் போக வேண்டாம் என் வாசலில இருமகன இருமகனே என்னுடைய இடமாதில முட்டு கலுங்கலில காலி திருவாத்தி மூடாதில ஏழு கிடாரம் தரவி அந்த இன்பமோடு இருக்குதப்பா இருக்குதப்பா இந்த நெல்ல திரவியத்த கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து தந்தையான வருடத்தில ஒரு தடவை குடை போட்டு தாரேனப்பா அந்த பகவதியும் சொன்ன போது பகவாமாக மாயாண்டி ஏண்டாய பகவதிய என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாசலில மனங்குழுவிருக்க வேணுமானா 21 இடமாதில நிலையம் போட்டு கொடுக்கணுமே பேரடியில் ஒரு நிலையம் திரவியத்தில் ஒரு நிலையம் கோபுரத்தில் ஒரு நிலையம் ஒரு கொடி மரத்துல ஒரு நிலையம் 4 வாசலுக்கு ஒரு நிலையம் 4 கிணத்துல ஒரு நிலையம் மடப்புலையில் ஒரு நிலையம் ஈசான மூலையில இடுக்கு பேலா மூட்டருகில் அத்தனையும் தந்தையானாதன் மகன் சுடல ஐயா அழிப்பாச்சி மாயாண்டியமா காவல் செய்து வாரே நம்மாவா எங்க சுடலை செஞ்சொன்ன போது தாயான பகவதியா அப்படி ஆட்டும் என்று நாள் பார்த்து தினங்குறித்து தினங்கூர் நல்ல நாளை எதிர்பார்த்து அடிப்பாசி சுடலைக்குத்தான் வேம்படி மாயாண்டிக்கு மாயாண்டி முண்டனுக்கு கேட்ட இடமதில 21 நிலையமாத மகனுக்கு இணைய நாம கொடுக்கால தேரடியில் நிலையம் போட்டா தேரடி மாடனாக திரவியத்தில் நிலையம் போட்டா திரவிய மாடனாக கொடிமரத்தில் நிலையம் போட்டா கொடிமரம் சுடலையாக களஞ்சியத்தில் நிலையம் போட்டு கருவேல பிறையில் நிலையம் போட்ட கேட்ட இடங்களிலும் நிலையமாத வாங்கி கொண்டு அழிப்பாச்சி சுடல ஐயா வேம்படி மாயாண்டி முட்டு கருங்களில திருவாத்தி மூடாதில 7 கிடாரம் திரவியத்தில் வாங்கின கையோடு உருவின வாளோடு சுடல கல்வன் கொண்டு போகாமல் அவர் கிழக்கு முகமாக கிருபையோடு காவல் செய்தார்